படம் நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சு படம். எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலிக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி, அவங்க ஊருக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு. இது மக்களுக்காக செய்கிறது தான், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்டோரி தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா பெஸ்ட்டாக இருந்தார். அவர் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இது இருந்தது. போர் அடிக்கல, லாக்லாம் இல்லை. ஜிவிஎம் வேற லெவலில் பண்ணார். அவர் ஊருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் வின் பண்ணி வர்றது நல்லா இருக்குது. அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. எப்பவுமே எல்லா படத்துலையுமே சூப்பர். இதில் இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு போர் அடிக்கல, சூப்பராக இருந்துச்சு. இதில் அவரோட அந்த ட்விஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா மூவிஸ்லையுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் இருக்கும். அதுவும் இதில் நல்லா இருந்தது. ஆக்சுவலி அது ரிவீல் ஆகிற பார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பாலத்தை ரெடி பண்ண கொள்ளடிக்கிறாரு, கொள்ளை வச்சுட்டு கட்டுறாரு. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த படம் இப்படி வந்தாலும் இந்த மாதிரி படம் வராதுல்ல, அவர் வச்சா இது சார் படம் வித்தியாசமாக தான் இருக்கும். தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே விறுவிறுப்பாக இருந்தது. நிறைய ட்விஸ்டோட இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம், படம் பார்க்கலாம். இதில் ரீசன் இருக்குது. உண்மையிலேயே அந்த ரீசன்லாம் இதில் கரெக்டாக கன்வேயும் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு மெலோ ட்ராமாவும் இல்லாமல் கரெக்டாக கமர்ஷியலாக என்கேஜ் பண்ணுற மாதிரி ரசித்து கைத்தட்டுற அளவுக்கு என்கேஜ் ஆகிருக்கு. இதில் விஜய் ஆண்டனியோட கேரக்டர் இந்த படத்தில் ஆரம்பத்தில் நமக்கு அதில் ஒரு சஸ்பென்ஸில் தான் அது ஓப்பன் ஆகுது, அவர் யாருன்றது. அதுக்கப்புறம் அவர் அதை நல்லா கொண்டு போயிருக்காருன்னு தான் தோணுது எனக்கு. படம் நல்லா இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே முடிகிற வரையும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது படம். அதாவது அவங்களுக்கு ஒன்று தேவை, அவங்க கிராமத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை அவங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வே 1 ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது சால்வ் பண்ண முடியல. ஸோ வே 2 சூஸ் பண்ணி அவங்க எப்படி ஸ்மார்ட்டாக அதை அச்சீவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான். எதுவுமே சாத்தியம் இல்லை நம்ம சொல்ல முடியாதுல்ல, அது நம்மளால முடியுமா முடியாதான்றது தான் நம்ம கையில் இருக்குது. அவங்களால முடியும், ஒருத்தரால் முடியும். இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் காட்டல. ஒரு மனுஷங்களாம் நினச்சா, நான் ஒரு குரூப்பாக நினச்சா முடியுன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ட்ரமேட்டிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, லாஜிக் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் போச்சு. ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரிலாம் இல்லை, நேச்சுரலாக தான் போச்சு. அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே தான் இருப்பார். அப்படியே அமைதியாக நேச்சுரலாக இருப்பாங்க. அந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், ஃபேஸ், ஆக்ஷன் வேணுமோ அது மாதிரி தான் பண்ணியிருந்தார். நீட்டாக தான் பண்ணியிருந்தார். சில விஷயங்கள் நம்ம டுவர்ட்ஸ் எண்டு கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை ஒரு படமாக பார்க்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்த விதம் நல்லா இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். சரண்டர் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப கேஷுவலாக அந்த வில்லன் ரோல் ரொம்ப வருஷம் கழிச்சு அது நடிக்கிறாரு. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். விஜய் ஆண்டனி சார் அவர் நல்லா இருக்கு. அவரோட படங்கள்னால ஜெனரலாக நம்பி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பெருசாக மாசாக இல்லைனாலும் அந்த ஸ்டோரி லைனும் ஒரு நார்மலாக பார்க்கறதுக்கு நமக்கு யதார்த்தமாக இருக்கும் அவரோட படங்கள். அதனால பார்க்கலாம் கண்டிப்பாக. அவர் ஆஸ் யூஷுவல் ரொம்ப கேஷுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. போர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் மாதிரி காட்டும் போது நமக்கு கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது படம். நாங்கள் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தாங்க பேசியிருக்காங்க இந்த படம். என்ன ஒன்றுன்னா அரசியலில் சார்ந்து தான் இருக்கும் இந்த படமே. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், பாருங்கள். ஆமாங்க, கொள்ளை அடிக்கிறது தான். அது ஏன் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்றது அவங்களுக்குள்ள தான் ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப நல்ல படம், பாருங்கள். ஆமாம், வேல்யூபிளாக தான் இருக்குது. ஏன்னா கருப்பு பணத்தை பற்றி தான் எடுக்கிறாரு. நான் சொல்லிடக்கூடாது, சரி. அது நியாயமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பணம் தான் எல்லாமே. அதுதான் கான்செப்ட். இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக பாலிடிக்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன கருப்பு பணத்தை எல்லாருமே சரி, அது நல்ல முறையில் யூஸ் பண்ணணுன்றது தான் கருத்து. ரொம்ப நல்லாயிருக்கு, பாருங்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலான ஒரு படம் தான், ஆனால் நல்லாயிருக்கு, பாருங்கள். தேங்க்யூ. ஃபைட் நல்லா இருக்குது, பாட்டோட ஃபைட் நல்லா செம்மையாக இருக்குது, வாங்கலாம் தாராளம். அவர் ஆக்டிங்கும் சரியாக இருக்கும். எந்த படம் நினச்சாலும் ஃபஸ்ட் ஆடி பார்ப்போம். எந்த வேலை இருந்தால் ஓரம் கட்டுருவேன், பார்த்துட்டு தான் அப்போ தான் வேலைக்கு பார்ப்போம். போர் அடியில் படம் நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். இல்லை, புதுசாலாம் எதுவும் இல்லை. நான் ஆக்சுவலி அதே தான் சோஷியல் மெசேஜ் வச்சு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி போய் பார்க்கணும். இன்னொருத்தர், ஒரு அங்கிள் ஒருத்தர் நடிச்சிருந்தார் கொஞ்சம். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அது போய் நீங்கள் பார்க்கலாம். நல்லா அந்த அங்கிள் மட்டும் சூப்பராக நடிச்சிருந்தாரு, அதை போய் பார்த்தேன். சாங்ஸ், மியூசிக் எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. எதுக்காகனா நான் ஜிவிஎம்காக பார்ப்பேன், அவ்வளோதான். தேங்க்யூ. என்ன நடக்க போகுது, என்ன கதை, எப்படி இதை லிங்க் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிங்க் இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால அந்த கண்டினியூட்டி இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு. ஓகே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணுன்ற மாதிரி பர்சனலாக நான் சொல்ல மாட்டேன்.
ஓடிடி கூட பார்க்கலாம், பட் நல்லா இருந்துச்சு. நல்லா கேரி பண்ணாரு. ஒரு ஹீரோவாக ஒரு லவ்வர் இது இருக்கும்போது அது நல்லா கேரி பண்ணியிருக்காரு. அது சைமல்டேனியஸ்லி இந்த செகண்டாக அவர் எப்படி சேஞ்ச் ஆகுறாரு, எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரூல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு இதுலையும் நல்லா கேரி பண்ணியிருக்காரு. புதுசாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அந்த விஜய் ஆண்டனியோட அந்த டச் இருக்கா, லைக் அப்படியே அந்த ரிவீல் ஆகிற பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லவ் போர்ஷன் கரெக்டாக இருக்குது, மூவிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சீக்வன்ஸில் நல்லா வச்சிருக்காங்க. சாங்ஸும் எதுவும் இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் வெரி குட். எல்லா படமே எல்லா டைரக்டரும் எடுத்து முடிச்சிட்டாங்க. வரவங்க அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு வித்தியாசமாக எதனா எடுக்கணும்ட்டு எடுத்து காட்டுறது, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு முயற்சி தான். இதுவும் அந்த மாதிரி ஒரு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது படம். ஒரு கேம் நடக்குது, ஒரு ராபின்ஹுட் படம் மாதிரி தான். ஒரு கொள்ளை நடக்குது, அந்த கொள்ளையை எப்படி இது பண்ணுறாங்கன்றது தான். அது எப்படி எவ்வளோ இதுக்கு சொல்ல முடியும்னு தெரில. அந்த மாதிரி இப்போ ஜென்டில்மேன்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஜிவிஎம் ஆஸ் யூஷுவல் அவர் ஒரு பாசிட்டிவ் காப் தான். எல்லா படத்துலையும் பாசிட்டிவ் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான் பண்ணுறாரு. இந்த படத்தில் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அவர்கிட்ட அந்த பாசிட்டிவ் கேரக்டர்ஸோட அந்த இதுவும் மெயின்டைன் ஆகுது படத்தில். படம் எங்கேயுமே போர் அடிக்கல, ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஈவன் சில ட்விஸ்டெல்லாம் ரொம்ப ரசித்து கைத்தட்டுற மாதிரி இருந்தது. தேங்க்யூ.